1910ல போலண்ட்ல ஐரினா சென்ட்லர் பிறக்குறாங்க. இவங்க அப்பா டாக்டர். நிறைய யூத குடும்பங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்தாங்க. ஐரினா சென்ட்லருக்கு 7 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அந்த மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த யூத மக்கள் தான் ஐரினா சென்ட்லரை படிக்க வச்சாங்க. அவங்க அப்பா மாதிரியே இவங்களும் படிச்சு முடிச்சிட்டு நிறைய மக்களுக்கு சமூக சேவை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 1939ல போர் ஆரம்பிக்குது. போர் ஆரம்பிச்சதும் நாசிகள் 4 லட்சத்துக்கு மேலான யூத மக்களை அடைச்சி வச்சு சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கொடுக்காம சித்திரவதை செய்யறாங்க. சின்ன வயசுல ஐரினா செல்லருக்கு அந்த யூத மக்கள் தான் நிறைய உதவி பண்ணிருப்பாங்க. இதுக்காகவே அவங்கள காப்பாத்த முயற்சி எடுக்கிறாங்க. அந்த டைம்ல யூத மக்களை காப்பாத்த யாராச்சும் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களையும் அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் மரண தண்டனை வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க. இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத ஐரினா சென்ட்லர் அந்த ஜெயிலுக்குள்ளேயே ஒரு வேலைய வாங்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் அங்க போயிட்டு வரும்போது சில குழந்தைகளை யாருக்கும் தெரியாம சூட்கேஸ்ல போட்டு கொண்டு வந்துருவாங்க. பல குழந்தைகளை இறந்துட்டாங்கன்னு சொல்லி சவப்பெட்டியில போட்டு கூட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை இல்ல, 2500 குழந்தைகளை காப்பாத்தினாங்க. 2500 குழந்தைகளையும் அங்கிருந்து காப்பாத்தினது மட்டும் இல்லாம கிறிஸ்டின் அடையாளத்தையும் கொடுத்து ஆஃபனேஜ்ல சேர்க்கறாங்க. ஒரு நாள் இந்த விஷயம் எல்லாம் நாசிகளுக்கு தெரிய வர உடனே ஐரினா சென்ட்லரை அரெஸ்ட் பண்றாங்க. காப்பாத்தின குழந்தைகளோட புது பெயரை மட்டும் சொல்லிருன்னு கைய கால உடைச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஒரு வார்த்தைய கூட ஐரினா சென்ட்லர் கிட்ட இருந்து வாங்க முடியல. ஐரினா சென்ட்லர் ஜெயில இருந்து தப்பிச்சு தலைமறைவா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போரும் முடிவுக்கு வருது. பல குழந்தைகளை அவங்க அப்பா அம்மா கிட்ட சேர்த்து வைக்கிறாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சுதான் இந்த உண்மை மக்களுக்கு போய் சேருது. உலகமே அன்னைக்கு 89 வயசு பாட்டிய ஹீரோயினா பார்த்தாங்க. அப்ப அவங்க சொன்னது என்ன தெரியுமாங்க? நான் இன்னும் நிறைய பேரை காப்பாத்தி இருக்கலாம், சாகுற வரைக்கும் இது என்ன உறுத்திக்கிட்டே தான் இருக்கும்னு சொன்னாங்களாம். இன்ஸ்பைரிங்ல